ஹாய் ஆஸ்பிரன்ஸ், எல்லோரும் குரூப் 2 எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிக்க ஆரம்பித்து ஃபோக்கஸ்டாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் டேரெக்டாக டாபிக் உள்ள போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களில் சில பேர் ஃப்ரெஷர்ஸாக எடுத்தோடனே இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேர் குரூப் 4 தமிழ் எழுதிட்டு இப்போது சில கன்ஃபியூஷனில் மேபி இங்கிலீஷில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. கன்ஃபியூஷன் இருந்தால் பயப்படாதீங்க, எந்த ரிக்ரெட்ஸும் வேணாம். நமக்கு நீங்கள் எடுத்திருக்கிறது ஒரு நல்ல டெசிஷன், வைஸான டெசிஷன் தான். தமிழில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது நிறைய பேருக்கு. நீங்கள் இங்கிலீஷான ஒரு ஆசிலேஷன் வந்தாலே நீங்கள் இங்கிலீஷ் உங்களால் படிக்க முடியுன்ற இடத்துல இருக்க போய் தான் அதை யோசிச்சுருக்கீங்க. அதனால் தைரியமாக படிங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் ஜென்ரல் இங்கிலீஷ் 95 to 100 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பார்ட் ஏல கிராமர் இருக்குது. சிலபஸை நல்லா கையில் வச்சு எப்போயும் ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஏல கிராமர் இருக்குதா? கிராமரை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மெமரைசிங் பார்ட், இன்னொன்று கான்செப்ஷுவல் பார்ட். ஓகேங்களா? இதில் நான் சர்க்கிள் பண்ணியிருக்கேன்ல 1 2 3 4 ரெட்டில் சர்க்கிள் பண்ணியிருக்கிறது எல்லாமே மெமரைசிங் பார்ட், ப்ளூவில் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே கான்செப்ஷுவல் பார்ட். ஓகே, இப்போ மெமரைசிங் பார்ட் பற்றி ஃபஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் நான் கான்செப்ஷுவல் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். மெமரைசிங் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலம். இது உங்களுக்கு 6th to 10th புக் வரைக்கும், 6th to 10th உள்ள புக் பேக் பாருங்கள். அதில் உள்ள ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் அதை அப்படியே படிச்சுக்கணும். இது நமக்கு யாரும் டீச் பண்ண முடியாது, டீச் பண்ணணுன்ற தேவையில்லை. நம்ம எப்படி சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிப்போமோ, எப்படி மேக்ஸில் ஃபார்மில் A+B² அப்படியே மனப்பாடம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் புரியாட்டி கூட அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகே, கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக உங்களுக்கு மெட்டீரியல் கம்பைல் பண்ணி உங்களுக்கு சார் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சினானிம்ஸ் எப்படின்னா 6th to 12th வரைக்கும் உள்ள இந்த ரெண்டுக்குமே சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்க்கு புக் பேக்கில் உள்ள க்ளாசரி நல்ல தரவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி க்ளாசரி நீங்கள் படிக்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சேர்த்தே படிக்கணும். இப்போ ஒரு லெசன் பின்னாடி 10 வேர்ட்ஸ் இருக்குன்னா 10மே உங்களுக்கு நியூ வேர்ட்ஸாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத அந்த ஒரு 6 to 7 வேர்ட்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் செகண்ட் டைம் அதை எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஹைலைட் பண்ணாதான் நீங்கள் திருப்பி ரீட் பண்ண அவசியம் இல்லைன்னா அதெல்லாம் அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுல ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் திருப்பிலாம் ரீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் நீங்கள் திரும்ப ரீட் பண்ணிக்கலாம். படிக்கும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சேர்த்து படிங்க. அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்றதை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லைட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குன்னா அதை நம்ம நவுனாவும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேர்டை பார்க்கும்போது இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்றதை அனலைஸ் இதை வேறு ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா, இதை ஒரு வேர்பாக யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அது வேர்ப் ஃபார்ம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஸ்பீக்குன்றதுக்கும் ஸ்பீச்சுன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதை புரிஞ்சிக்கிட்டு அதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கணும். அதேமாதிரி இப்போ இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஒரு டெய்லி இந்த விஷயத்துக்காக மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புக் பேக்கில் இது இருக்கும்ல, க்ளாசரி இருக்கும்ல, அதில் சில வேர்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இம்பார்ட்டன்ட் மாதிரி. அதை எடுத்துகிட்டு அதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அனலைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் கூகுளில் போயிட்டு தெசாரஸ்ன்னு போட்டால், எல்லாருக்கிட்டேயும் ஃபோன் இருக்குல்ல, தெசாரஸ்ன்னு போட்டிங்கன்னா அதாவது சினானிம்ஸ் அதோட ரிலேட்டட் வேர்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டடாக வேறு மீனிங் உள்ள அதே மீனிங் உள்ள வேறு வேர்ட்ஸ் நமக்கு காட்டும். ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு சூஸ் த பெஸ்ட் மாதிரி தான் கேட்பாங்க. சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் நமக்கு எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அந்த வேர்ட் பற்றி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா கூட. ஓகேங்களா? இது சினானிம்ஸ் அதே மாதிரி தான் ஆன்டனிம்ஸும். நீங்கள் இதுக்கு மீனிங்ஸ் எழுத போகிறீங்க, இதுக்கு ஆப்போசிட்ஸ் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி செலக்ட் த கரெக்ட் ப்ரிஃபிக்ஸ் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருக்கிறதே தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அந்த ரூட் வேர்டன் என்ன ரூல், எதுக்கு முன்னாடி அன் போடணும், எதுக்கு டிஸ் போடணும், அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சமச்சீர் புக்லேயே. அதை நல்லா படிச்சுக்கோங்க, அதில் தான் கேட்பாங்க. அப்புறம் 12th fill in the blanks with correct homophones. ஹோமோஃபோன்ஸ்னால் ஹோமோனா நமக்கு தெரியல, சேம். ஃபோன்ஸ்னால் ஃபோனிக் சவுண்ட், அந்த மாதிரி மீனிங்கில் வருது. ஹோமோஃபோன்ஸ்னால் சவுண்டு நமக்கு கேட்குறது ஒரே மாதிரி இருக்கும், வேறு ஸ்பெல்லிங் இருக்கும், வேறு மீனிங் இருக்கும். அதுதான் ஹோமோஃபோன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நியூ ஃபஸ்ட்டு ஒரு NEW ஒரு நியூ இருக்குது, KNEW ஒரு நியூ இருக்கா, அது வேறு அந்த நியூ NEUWக்கு என்ன மீனிங், புதுசு அப்படின்றது. KNEWவோட மீனிங் என்ன, நமக்கு நோவோட பாஸ்ட் டென்ஸ் நியூ. இவ்வளோதான், இதுதான் ஹோமோஃபோன்ஸ். இதில் உங்களுக்கு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க 2 வேர்ட்ஸாக. கேஸ்ட் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறத படித்தாலே போதும். இதுவும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டால் போதும். ப்ளூரல்ஸ்க்கும் அப்படி தான் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் உள்ளதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் போதும். அப்புறம் இங்கே பாருங்கள், பிளெண்டிங் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், இது எல்லாமே நீங்கள் சமச்சீர் புக்கில் 6th to 10th 6th to 12th புக் பேக்கில் உள்ளதை படித்தாலே போதும்.
இதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் கூட ஆகாது. உங்களுக்கு அந்தந்த ப்ரோஸ் நீங்கள் படிக்கும் போதும் இல்லை அந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்கள் படிச்சுட்டு போகிறப்பவே அதை அப்படியே படிச்சுட்டு வந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் அப்புறம் இந்த ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் கடைசி உட்காந்து அந்த டாபிக் வைஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சப்படி நீங்கள் மிச்சம் எல்லாமே வந்து அந்தந்த லெசன் படிக்கும்போது அதோட புக் பேக் கவர் பண்ணிட்டே வரும்போது இதில் தாராளமாக கவர் ஆகிடும், ஈஸியாகவே இருக்கும். அடுத்து கான்செப்சுவல் பார்ட் போகலாம். இதில் கிராமராக நமக்கு கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறதுனால நான் ப்ளூ டிக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான். இதில் ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டேக், டென்ஸு, வாய்ஸு, இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட், பார்ட்டிசிபிள், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட்லாம். அப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன், அப்புறம் வந்து எரர் ஸ்பாட்டிங், கரெக்ட் த சென்டென்ஸ், ஆட் வேர்ட்ஸ், ஐடென்டிஃபை தி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இருக்கா. இதெல்லாமே உங்களுக்கு வீக்கெண்டில் நம்ம கிளாஸில் டீச் பண்ண போகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 6th to 12th கிராமர் புக் பேக் சால்வ் பண்ண போகிறோம். அப்புறமா எக்ஸசைஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதில் நீங்கள் இதிலே உங்களுக்கு இந்த கிராமர் ஃபுல்லாக கவர் ஆகிடுமா. ஃபஸ்ட்டு நமக்கு இது எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். அது பேசிக் தெரியாமல் நம்ம போக முடியாது. ஓகே, அதில் நீங்கள் கிளியர் ஆகும்போதே உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக அதிலே கவர் ஆகிடும். ப்ளஸ் எல்லா கிராமரும் படிக்கும் போது தான் இந்த ஸ்பாட் த எரர், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சு இந்த ஆர்டிகல் இதிலெல்லாம் தரவாகும் போதே நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொன்னேன்ல, அது புரியும் போது இப்போ ஒரு 4 வேர்டு கொடுக்குறாங்கன்னா 4மே நவுனாக இருக்கும், 1 மட்டும் வேர்பாக இருக்கும். இப்போ பென், பேப்பர், அதாவது இவ்வளோ சிம்பிளாக சொல்ல மாட்டேன், கொடுக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பென், பேப்பர், டெஸ்க், ரன் இப்படி கொடுத்தாங்கன்னா மிச்சம் 3 நவுனாக இருக்கா, அந்த ரன்னுன்ற மட்டும் வேர்பாக இருக்கா. இதான் ஃபைண்ட் த ஆட் வேர்ட்ஸ்னால் நான் 3 வேர்டு ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதர் 3 அட்ஜெக்டிவ் கொடுத்து ஒரு அட்வர்போ, இல்லை 3 அட்வர்ப் கொடுத்து ஒரு நவுனோ, 3 வேர்ப் கொடுத்து ஒரு அட்வர்போ, இப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. இதுக்காக தான் நான் சொன்னேன் நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சேர்த்து படிக்கணும் அப்படின்ட்டு. இதுவுமே உங்களுக்கு புக் பேக்லேருந்து ரிலேட்டடாக தான் எடுப்பாங்க. ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சா. அதே மாதிரி இது மிச்சம் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த டாபிக் எல்லாமே நமக்கு வீக்கெண்டில் நடத்திடுவோம். ஓகேங்களா, பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு இது பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. கிராமர் நினச்சலாம். எல்லோரும் யூஸ்வலாக கிராமருக்கு தான் பயப்படுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது கிராமர். அந்த பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரிவைஸ் கூட பண்ண வேண்டாம். ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதுவே மனசில் அதுவே பதிஞ்சிரும். அதாவது சில நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியும், எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். நமக்கு எக்ஸாமில் வந்து யாரும் ஏன் நீ இந்த ஆன்சரை போட்டேன்னு கேட்க போகிறது, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். அப்புறமா பார்ட் பி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, போயட்ரி, ப்ரிசிஷன், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், இந்த 3ல் இந்த கொடுத்துருக்கிற போயமில் இந்த இதுலேருந்து கொஸ்டின் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு 25 போயம்ஸ் இருக்கா. அதில் ஃபஸ்ட்டு டு 6th போயம் வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. நமக்கு 7th to 13th 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. 14th to 18th 8th ஸ்டாண்டர்டில், அப்புறம் 19th to 21 7th ஸ்டாண்டர்டில், 21 to 25 6th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு சார் வந்து ஸ்கெட்யூல் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்கள் ஆல்ரெடி இப்போது 9th கிட்ட முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த வாரம் 9th முடியும்னு நினைக்கிறேன். படிச்சுட்ருக்கீங்கல்ல. அது போக நேற்றுக்கே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். நேற்றே சொன்ன மாதிரி டெய்லி ஒரு போயம் வந்துடும். ஆல்டர்னேட் டேஸில் ஒரு ப்ரோஸ் வீடியோ, அந்த ப்ரோஸ் வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். ப்ரோஸ் வீடியோ ஒரு டெய்லி ஒரு போயம், ஆல்டர்னேட் டேஸில் ஒரு ப்ரோஸ் வருதா. சிலபஸ் வைஸ் நீங்கள் வந்து டெய்லி ஒரு 3.5 hours 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா சிலபஸ் வைஸ் டிஃபால்ட்டாக சிலபஸ் வைஸ் நீங்கள் மினிமம் 1.5 மணி நேரம் படித்தே ஆகணும். நீங்கள் இது படித்தாதான் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்குள்ளே தரோவாக முடிச்சுட்டு ஜிஎஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆப்டிடியூட் ஜிஎஸ் பார்க்குறதுக்கும், இங்கிலீஷ் நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். உண்மையிலே அவ்வளோதான் ஆகும், அவ்வளோ டைம் தான் ஆகும் நீங்கள் முடிக்கிறதுக்கு. எல்லோரும் சும்மா நீங்கள் எல்லோரும் அனலைஸ் பண்ணியிருப்பீங்களே எவ்வளோ நாள் ஆகும், எப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டு தானே இங்கிலீஷ் டெசிஷன் எடுத்திருப்பீங்க. அதே தான் இப்போ நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, அவ்வளோதான். நீங்கள் சிலபஸ் வைஸ் ஒரு சைடு, அப்புறம் ஸ்கெடியூல் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒரு இது போயிட்டுருக்கீங்களே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் எக்ஸாமே ஜென்ரல் இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க. ஓகேங்களா. அப்போ போயம் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன்ல. இப்போ போயமில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும், நேற்றே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆத்தர் படிக்கணும். ஆத்தர் பற்றி படிக்கும்போது என்னென்ன படிக்கணும், அவரோட பென் நேம் என்ன, அவரோட பீரியட் என்ன, பீரியட் இன் த சென்ஸ் அவர் எந்த இயர் டு இயர் பிறந்தது, டேட் கொடுத்துருப்பாங்க இல்லை இயர் கொடுத்துருப்பாங்க, அது படிக்கணும். அப்புறம் அந்த விக்டோரியன் எரான்னு சில பேருக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அவரோட நேஷ்னாலிட்டி என்ன, அமெரிக்கனா இந்தியனா அந்த மாதிரி இருக்கும்ல, அது படிச்சுக்கணும். அப்புறமா
ப்ரொஃபஷன், அதாவது அவர் அந்த ஒரு பொயட்டுக்குலாம் பிரிண்ட் மேக்கர், பெயிண்டர் அப்படி கொடுத்துருப்பாங்க. வில்லியம் பிளேக் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும். ஒரு பொயட் சர்ஜனாக இருந்துட்டு போயம் எழுதியிருப்பார். எல்லாருமே ரைட்டராக மட்டும் இருக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷன் என்னென்னு படிச்சுக்கணும். அவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன. இந்த ஃபேமஸ் ஒர்க்ஸ்னு வரும்போது நியூ சமச்சீர் புக்கில் உள்ளது மட்டும் இல்லை. இப்போது சில போயட் வந்து ரிப்பீட்டாக இருப்பாங்க பழைய சிலபஸில் இருந்தே. ஃபார் எக்ஸாம்பிள் ராபர்ட் ஃப்ராஸ்ட்லாம் பழைய சிலபஸில் இருந்தார், இப்போ இருக்கார். ஷேக்ஸ்பியரும் பழசில் இருந்தார், இப்போ இருக்கார். உங்களுக்கு வந்து இந்த ஃபேமஸ் ஒர்க்கோ இல்லை மிச்ச டீட்டெயில் எல்லாமே அபவுட் தி ஆத்தர் படிக்கும்போது பழைய சமச்சீர் புக் பழைய சிலபஸில் கவராக இருக்கிற இதுக்கும் அபவுட் தி ஆத்தரும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். அது போக சில மிச்ச இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும்ல. இந்த ஜான் எஃப் கென்னடிக்கு இனாகரேஷனில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருந்தார். அப்புறம் போயட் லாரியட், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் ஆத்தர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நீங்கள் படிக்க வேண்டியது. இது போக நீங்கள் என்ன படிக்கணும்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் உங்களுக்கு வந்து இந்த அலிட்ரேஷன், சிமிலி இங்கே கொடுத்துருக்காங்களா, மெட்டஃபர், பர்சனிஃபிகேஷன், ஒனமோட்டோபோயா, ஆனஃபோரா, ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், ரெப்படேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கிறது. எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனால இதில் மட்டும்தான் கொஸ்டின் வரும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது போக உள்ளது கேட்கலாம். அதுவுமே உங்களுக்கு புக் பேக்கில் உள்ள ஒன்று ரெண்டு தான் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். லைக் பேரடாக்ஸ், அப்புறம் ஆந்த்ரோபோமார்பிசம், இல்லை அங்கங்கே ஒன்று ரெண்டு இடத்துல தான் வரும். அதுவுமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண தான் போகிறோம். ஸோ நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பயப்படவே தேவையில்லை. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் தரவாக படிக்கும்போது ஒரு வேளை சிலபஸ் இல்லாமல் கொஸ்டின் ஒரு வேளை டஃப்பாக எடுக்கணுன்னா, தமிழ் வந்து ரொம்ப டஃப்பு, இங்கிலீஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு காண்டில் இருக்காங்க நிறைய பேர். அதனால் ஒரு வேளை டஃப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் கொடுத்து கூட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ ஏதோ ஒன்று கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது நீங்கள் புரிஞ்சு படிக்கும்போது எந்த போயம் லைன் கொடுத்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மினிமம் 8 to 10 கொஸ்டின், மினிமம் 8 கொஸ்டின் கண்டிப்பாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்தே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி போயட்ரி அப்ரிசியேஷன், இம்பார்ட்டன்ட் லைன்ஸ். இப்போ இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு போயம் படித்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் படித்து அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே அந்த லைன்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னா உட்காந்து மெமரி போயம் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி மெமரி போயம் 25 போயம்ஸும் மெமரைஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? போயட்ரி அப்ரிசியேஷன் புக் பேக்லேருந்து தான் மேக்ஸிமம் வரும். அதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் போயம் புரிஞ்சு படிக்கும் போதே, இப்போ நான் உங்களுக்கு போயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ல, அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து போயம் நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கனாலே புக் பேக் இல்லாமல் வேறு ஏதாவது கேட்டால் கூட நம்ம ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் பார்ட் பியில். இப்போ இது போக எக்ஸ்ட்ரா போயம்ஸ் படிக்கணுமான்னா 6th to 10th உள்ள அவுட் ஆஃப் சிலபஸ் போயம் இருக்குல்ல, அந்த போயம் நேமு, அதோட போயட் யார் அப்படின்றத கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இன்கேஸ் நமக்கு சிலபஸில் உள்ள ஒரு போயட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சி ஃபீவர்னு ஒரு போயம், அது வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த நமக்கு 25 போயம் லிஸ்ட் இருக்குல்ல, இதிலேருந்து சிலபஸில் இல்லாத வேற ஒரு போயம் ஆனால் இதே ஒரு போயட் இருக்காருன்னா அதை பற்றி கொஞ்சம் ஒரு ரீடிங் விட்டு அதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வேறு என்ன, இவ்வளோ தான். இது வேறு எதுவும் நீங்கள் ரொம்ப மிச்சப்படி போயம் நேமு போயட் நேம் மட்டும் தெரிஞ்சால் போதும். நமக்கு ஒரு போயமுக்கு கீழேயும் பேரல் ரீடிங் சொல்லிட்டு போயம் கொடுத்துருப்பாங்களே, அது போயமோட நேம், போயட்டோட நேம், இது தெரிஞ்சாலே போதும், நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். போயம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்து லிட்ரரி ஒர்க்ஸ் பார்ப்போமா? இது வந்து மொத்தம் 14 இருக்குது அவங்களுக்கு. இதில் 1st to 5th 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, 6th to 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, 10th to 13th 8th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, 14 வந்து திருப்பி 9th வரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மொத்தமே 14. ரொம்ப சிம்பிளாக பேசிக் இங்கிலீஷில் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஆக்சுவலி யாரும் நடத்தணும் கூட தேவையில்ல, அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் நான் உங்களுக்கு நடத்தி உங்களுக்கு ஆல்டர்னேட் டே வீடியோ போடுறேன்ல, அப்பப்போவே சேர்ந்து படிச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னா, அபவுட் தி ஆத்தர் படிக்கணும், போயமில் படித்த மாதிரியே. அப்புறம் ஒரு கதை படிக்கும்போது அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே படிக்கணும். சில கேரக்டர்ஸ்க்கு நேம் இருக்கும், சில கேரக்டர்ஸ்க்கு நேம் இல்லாமல் அந்த கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8னா உமன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நோஸ் சொல்ல மேல் ஸ்பேரோஸ் ஃபீமேல் ஸ்பேரோ இருந்தால் அந்த ஸ்பேரோஸ்க்கு நேம் இல்லை, அந்த மாதிரி இருக்குல்ல. ராமையோட ஒய்ஃப்னா ஒய்ஃபுக்கு நேம் இல்லை, ஆனால் ராமையா ஒய்ஃப்னே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை கொடுத்து கூட மேபி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பர்சனாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அருண்ன்ற அந்த கேரக்டர் வந்து பெஸ்ட் பவுலராக இருப்பான். இந்த மாதிரி அவனுக்கு அப்புறம் அந்த ஒயிட் சாரீ கட்டியிருக்காங்க அந்த உமன், இந்த மாதிரி அந்த கேரக்டர் ட்ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். அவங்க வாய்ஸ் சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல. இதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுக்கணும். அப்புறமா இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அது போக அந்த கதையில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்ன அதெல்லாமே படிக்கணும். அப்புறம் க்ளாசரி பை டிஃபால்ட் கண்டிப்பாக படிக்கணும். ஆஸ் ஐ செட் ஏர்லியர், நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட சேர்த்து படிங்க, அனலைஸ் பண்ணி படிங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸுக்கு தெசாரஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா 2-3 வேர்ட்ஸ் அதுக்கு ரிலேட்டடான சினானிம்ஸோ சேர்த்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது 10 to 15 minutes, மேக்ஸ் 10 minutes போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா மொபைல் நோண்டிகிட்டு இருப்பீங்களா, படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி வேகாக இருக்குது, போர் அடிக்குது, அப்படி உட்காந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணும்போது இதை எடுத்து பாருங்கள். அந்தளவுக்கு நீங்கள் பார்த்தாலே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோதான் இருக்கும். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கணுமான்னா 6th to 10th சிலபஸ் அவுட் ஆஃப் சிலபஸில் உள்ள ப்ரோஸில் வந்து அதே மாதிரி ஹெட்டிங்கும் அதோட ஆத்தர் உங்களுக்கு ஏதாவது ஜிகே ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை படிச்சுக்கோங்க. அப்புறமா 6th to 10th உள்ள டூ யூ நோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது சிலபஸில் இருக்கிற லெசனோ இல்லாத லெசனோ ஜென்ரல் இங்கிலீஷ் 6th to 10th டூ யூ நோ பாக்ஸ் படிச்சுக்கோங்க. அது மாதிரி சில இதில் லிசனிங் ஸ்கில்ஸ்க்கு கீழே வந்து சில இது ரொம்ப தேவையில்லாததாக இருக்கும், அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த சில இதில் வந்து கொஞ்சம் ஜிகே மாதிரி இருக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காவடி ஆட்டம் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு லெசன் கீழே கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. எல்லா லெசனுக்கும் நீங்கள் ரீட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்ல அது ஒரு ஜிகே கண்டென்ட் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஜஸ்ட் ரீட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு போர் அடிக்கும் போது எடுத்து நமக்கு படிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும், ஆனால் படிக்கிறதுக்கு மூடே இருக்காது. அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்து கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இருக்கும். அப்புறம் பயோகிராஃபிஸ் பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களை பற்றி ஐஎன்எம்மில் ஃபுல்லாக கவர் ஆயிருமா? இப்போ இந்த இத்தனை கேரக்டர்ஸ் இத்தனை பேர் கொடுத்துருக்காங்களா, ஹெலன் கெல்லர், கல்பனா சாவ்லா, சலீம் அலி, ஜான்சி ராணி, நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கம் இவங்களை பற்றி ஒரு சின்னோண்டு ஒரு லைனோ எங்கேனாலும் சமச்சீர் புக்கில் இவங்களை எங்கேயோ ஒரு கார்னரில் மென்ஷன் பண்ணிட்டா கூட அந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு இங்கிலீஷுன்றதுனால ரொம்ப ஜிகே ரிலேட்டடாக ஃபுல்லாக அவங்க எப்படி சுதந்திரம் வாங்கினாங்கன்றது கேட்குறத விட அவங்கள லிட்ரேச்சர் சம்மந்தமாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். லைக் அவங்கள பற்றி யாராச்சும் புக் எழுதியிருக்காங்களா, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காங்களா, அதோட பேர் என்ன, அந்த மாதிரி தான். அவங்கள பற்றி வேறு ஏதாவது புக் எழுதியிருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச அவங்க சொல்லியிருக்கிற ஃபேமஸ் கொட்டேஷன்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜவஹர்லால் நேருக்கு இந்த மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அந்த லைன் அவரோட ரொம்ப ஃபேவரேட் லைன், அதெல்லாம் வந்து அவரோட டெஸ்கில் ஒட்டி வச்சுருப்பார், இப்படியெல்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல. இந்த மாதிரி லிட்ரேச்சர் ரிலேட்டடாக, ஏன்னா நமக்கு இங்கிலீஷ் பேப்பர் தானே, அதனால் அதுக்கு அதாவது அது மட்டும் தான் கேட்பாங்கன்னு இல்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. மேக்ஸிமம் அது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். அப்புறம் அவங்க படித்த ஸ்கூலு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் சார் கொடுத்துருவாங்க. அப்புறம் ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு புக்கில் இருந்தே ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டு நீங்கள் எழுத போகிறீங்க, அவ்வளோதான். அதுவுமே மேக்ஸிமம் புக்கில் இருந்தால் வரும். இவ்வளோ படிக்கிற நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, அசால்ட்டாக ரொம்ப கேரண்டீட். இந்த இதெல்லாம் இப்போவே நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இவ்வளோ தான் இங்கிலீஷ் பொறுத்த மட்டும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நல்லா படிங்க. சிலபஸ் வைஸ் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக வேணும். கிளாஸ் வைஸ் நீங்கள் படிக்கிறது ஓகே, சிலபஸ் வைஸ் கண்டிப்பாக படிங்க. நல்ல இங்கிலீஷ் வந்து ஸ்கோரிங் ஏரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. படிக்கவே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். கொஞ்சம் போக போக ஒரு ஆகஸ்ட்லாம் ஒரு லெத்தர்ஜிக்கு வந்துடும், அப்படி ஆயிடாதீங்க. நமக்கு ரிவிஷனுக்கு இப்போ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு நல்லா டைம் இருக்கும். நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. அப்புறம் நான் அனுப்புகிற வீடியோ கிளாஸஸ் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்னா வீக்கெண்ட் கிளாஸஸில் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம நடுவில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் தேவைப்பட்டாலும் கேளுங்க, வேறு என்ன மாதிரி பண்ணலான்ட்டு. இப்போ எங்கள் சைட்லேருந்து நான் சொன்னேன்ல, உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இந்த இதுக்கு மெமரைசிங் பார்ட் இது எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்க. பிரிண்ட் அவுட் உங்களுக்கு ஹேண்ட் அவுட்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்துடும். அது போக பார்ட் பிஎன்சி கம்பைல்டு அதுவும் வந்துடும். உங்களுக்கு புக் பேக்கும் சால்வ் பண்ணிவிடுவோம், கிளாஸ்லேயே சால்வ் பண்ணிவிடுவோம் நம்ம. ப்ளஸ் இது போக அப்புறம் போயமும் நான் நடத்தி இது பண்ணிடுறேன்ல உங்களுக்கு. அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம், அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நம்ம திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த வீக்கெண்ட் கிளாஸில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் திருப்பி ஒரு வாட்டி லைட்டாக டச் பண்ணிவிட்டு ப்ரஷ்அப் பண்ண மாதிரி என்னன்றது பார்த்துட்டு மிச்ச 25 pointsோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சையும் அன்றைக்கி ஒரு கிளாஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகே? அப்புறம் நான் மிச்ச புக் பேக்கோ க்ளாஸரி இதெல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோலையும் கவர் பண்ணுறேன். அப்போ பார்ட் பி இவ்வளோ தான். பார்ட் சிக்கு வந்து உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எந்த பாயிண்ட்ஸும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். இது போக உங்களுக்கு வேறு என்ன வேணும், நீங்கள் எதுவும் உங்களுக்கு வேறு எதுவும் ஃபீட்பேக் இருக்கா, இல்லை நீங்கள் இன்ஸ்டியூட் சைட்லேருந்து வேறு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள்.
எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மி டைம் தான் இருக்குது. அதுவும் நமக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. நல்லா படிங்க, திருப்பி படிங்க, ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக இந்த குரூப் 2 நம்ம கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். பாய்.